வணக்கம். நீங்க எங்ககிட்ட குடுத்திருக்கிற வள்ளலாரோட அருட்பெருஞ்சோதி அகவல் அந்த வரிகளை பார்த்தேன். இது வெறும் வரிகள் மாதிரி தெரியல. ம் ஏதோ ஒரு பெரிய ரகசியத்துக்கு கூட்டிட்டு போற தத்துவ படிக்கட்டுகள் மாதிரி இருக்கு. தலைப்பே ரொம்ப சரியா இருக்கு. அகவலில் ஒளிர்ந்த ரகசிய தத்துவ படிக்கட்டுகள்னு. ஆமா, நீங்க சொல்றது கரெக்ட். இதுல வர ஒவ்வொரு வரியும் ஒரு படி மாதிரி. ஆமா, ஒண்ணுக்கொன்னு தொடர்பில்லாம இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் இருந்தாலும் நாம உள்ள போக போக எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய சித்திரத்தை உருவாக்கும். நம்மளோட நோக்கம் இன்னைக்கு அதுதான் நினைக்கிறேன். இந்த ஒவ்வொரு வரியோட கடைசியில வர்ற அருட்பெருஞ்சோதிங்கிற வார்த்தைக்கு முன்னாடி இருக்கிற அந்த சொற்கள், ஆமா, அது என்னென்ன பெரிய உண்மைகளை ரகசியங்களை நமக்கு சொல்லுதுன்னு பார்க்க போறோம். இது ஒரு தத்துவ பயணம் மாதிரி இருக்க போகுது. சரி, முதல் படியிலிருந்து ஆரம்பிக்கலாமா? கண்டிப்பா ஆரம்பிக்கலாம். சரி, முதல் வரியே சச்சிதானந்த அருட்பெருஞ்சோதி. இந்த சச்சிதானந்தம்ங்கிற வார்த்தைய நான் நிறைய கேட்டிருக்கேன். ஆன்மீகத்துல அடிக்கடி பயன்படுத்துவாங்க. ஆனா உண்மையிலேயே இதுக்கு என்ன அர்த்தம்? நல்ல கேள்வி. இது வெறும் ஒரு சந்தோஷமான மனநிலை இல்ல, அதுக்கு மேல இது அந்த ஜோதியோட அடிப்படை இயல்பையே வரையறுக்கிற 3 வார்த்தைகள். 3 வார்த்தைகளா? ஆமா, சத் சித் ஆனந்தம். சத்துனா ம், எப்பவும் இருக்கிறது, காலம் மாறினாலும் மாறாம அழியாம இருக்கிற நிரந்தரமான உண்மை, மெய்ப்பொருள்னு சொல்லலாம். ஓகே, அ பெர்மனன்ட் ரியாலிட்டி. அப்போ சித்துனா? சித்துனா பேரறிவு. இது நாம படிக்கிற புத்தக அறிவு மாதிரி இல்ல. பிரபஞ்சம் எப்படி இயங்குது, நான் யாருங்கிற எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்ற சுயமா ஒளிரக்கூடிய ஒரு முழுமையான ஞானம். கான்ஷியஸ்னஸ் மாதிரி. எக்ஸாக்ட்லி. கடைசியா ஆனந்தம்னா பேரின்பம். இதுக்கு எந்த காரணமும் தேவையில்ல. ஒரு பொருள் கிடைச்சா வர சந்தோஷம் இல்லாம நிபந்தனைகளே இல்லாத எல்லையில்லாத ஒரு ஆனந்த நிலை. அப்போ அருட்பெருஞ்சோதிங்கிறது உண்மை, பேரறிவு, பேரின்பம், இந்த 3ம் சேர்ந்த ஒரு வடிவமா? வடிவம்னு சொல்றதை விட அந்த 3ம் பிரிக்க முடியாத ஒரே சுரூபம்னு சொல்லலாம். அது வெறும் வெளிச்சம் இல்ல, அது உண்மையின் வெளிச்சம், அறிவின் வெளிச்சம், ஆனந்தத்தின் வெளிச்சம். வாவ்! அப்போ இந்த ஒரு வரியிலேயே அந்த ஜோதி என்னங்கிற ஒரு முழு அறிமுகத்தையும் வள்ளலார் நமக்கு கொடுத்துடுறாரு இல்லையா? நிச்சயமா இதுதான் அடித்தளம். இது ஒரு நல்ல ஆரம்பம். அந்த ஜோதியோட குணத்தை புரிஞ்சுக்கிட்டோம். ஆனா அடுத்த வரியே ஒரு பெரிய விஷயத்த பேசுதே. சாகா கலைநிலை அருட்பெருஞ்சோதி. சாகாமை. இது மனுஷன் தேடுற ஒரு மிகப்பெரிய விஷயம். ஆனா அந்த சச்சிதானந்தம்ங்கிற மெய்ப்பொருளுக்கும் இந்த மரணமில்லா பெருவாழ்வுக்கும் என்ன தொடர்பு? மிக முக்கியமான ஒரு இணைப்பு இது. வெறும் உடம்பு அழியாம இருக்கிறது மட்டும் சாகாம இல்ல, அது ஒரு சின்ன பகுதி தான். ஓ, இங்க சாகா கலைங்கிறது ஒரு உன்னதமான ஞான நிலை. கலைகள்லயே பெரிய கலை, மரணத்தை ஜெயிக்கிற கலை. நிலைனா அந்த கலையில முழுமை அடைஞ்சு அந்த நிலையிலேயே இருக்கிறது. அப்போ அந்த ஜோதிய அடைஞ்சா சாகாமை கிடைக்குமா? இல்ல அந்த ஜோதியே அந்த சாகாமை நிலையா? ரெண்டுமே தான் சொல்லணும். இங்க தான் ஒரு ஆச்சரியம் இருக்கு. அந்த ஜோதி தான் அந்த சாகா நிலைய நமக்கு கொடுக்குது. அதே நேரத்துல அந்த ஜோதியோட இயல்பே அந்த சாகா நிலை தான். அது ஒரு இலக்கு மட்டுமல்ல, அந்த இலக்கின் தன்மையும் அதுதான். இப்பதான் கொஞ்சம் குழப்பமான ஆனா ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு வரி வருது. தகர மெய்ஞ்ச ஞான அருட்பெருஞ்சோதி. தகரம்னா எனக்கு தெரிஞ்சது டின் உலோகம்தான். திடீர்னு இதை ஞானத்தோட இணைக்கும் போது ரொம்ப வினோதமா இருக்கு. கரெக்ட். இது ஏதோ ரகசிய குறியீடு மாதிரி இருக்கே, இது எப்படி புரிஞ்சுக்கிறது? நீங்க சரியா யோசிக்கிறீங்க. இது உலோகம் இல்ல. இங்கதான் வள்ளலார் நம்மளோட தேடல வெளியிலிருந்து உள்ள திருப்புறாரு. உள்ளையா? ஆமா. உபநிடதங்கள்ல இருந்து சித்தர்கள் வரைக்கும் தகரம் அல்லது தகரம்னா நம்ம இதயத்துக்குள்ளே இருக்கிற ஒரு சின்ன சூக்ஷ்மமான வெளியை குறிக்கும். இத தகர வித்தைன்னு கூட சொல்லுவாங்க. நம்ம இதயத்துக்குள்ள ஒரு வெளியா? ஆமா, நம்ம பௌதீக இதயத்துக்குள்ள ஒரு ஆன்மீக வெளி இருக்குன்னு சொல்றாங்க. ஒரு நிமிஷம். அப்போ தேடல் வெளியில இல்ல, நமக்குள்ள இருக்கிற இதய வெளியில இருக்குன்னு சொல்றீங்களா? அந்த உள்வெளிக்கும் இந்த ஜோதிக்கும் என்ன சம்பந்தம்? அதுதான் சம்பந்தம். அந்த இதயாகாசத்துல அந்த உள்வெளியில ஒளிரும் உண்மையான மெய்ஞானம்தான் அருட்பெருஞ்சோதி. இதுதான் இந்த வரியோட ஆழமான அர்த்தம். வாவ்! இவ்வளவு நேரம் வெளியில தேடுனதை நிறுத்திட்டு உனக்குள்ள இருக்கிற அந்த தகரம்ன்ற இடத்துக்கு வா, அங்கதான் உண்மையான ஞான ஒளி இருக்குன்னு உள்ளுக்குள்ள கை காட்டுறாரு. இது ஒரு பெரிய திறப்பு. நீங்க சொன்னதுக்கு அப்புறம் நான் கவனிச்சேன், இந்த வரிகள்ல வெளிங்கிற வார்த்தை திரும்ப திரும்ப வருது. ஆமா ஆமா, தனிப்பெரு வெளியனும் அருட்பெருஞ்சோதி
தழைத்திடு வெளியெனும் அருட்பெருஞ்சோதின்னு நிறைய இருக்கு. ஏன் இந்த வெளிக்கு இவ்ளோ முக்கியத்துவம்? இது ஒரு அற்புதமான கவனிப்பு. வள்ளலாரோட தத்துவத்துல வெளி ஒரு மையமான கருத்து. இங்க வெளினா நாம பாக்குற வானம் மட்டும் இல்ல. அதுக்கும் மேல. ஆமா, இதுக்கு எல்லையே கிடையாது. இது எல்லாத்தையும் தனக்குள்ள அடக்கி வச்சிருக்கிற ஒரு பரம்பொருள் வெளி. எல்லா நட்சத்திரங்களும் உலகங்களும் இந்த வெளியில தான் மிதக்குது. இதுதான் எல்லாத்துக்கும் ஆதாரம். அப்போ இந்த ஒவ்வொரு வெளிக்கும் சின்ன சின்ன அர்த்த வேறுபாடு இருக்குதா? உதாரணமா, தனிப்பெரு வெளிக்கும் அடுத்த வரியில வர தனிப்பற வெளிக்கும் என்ன வித்தியாசம்? நுட்பமான வித்தியாசம் இருக்கு. தனிப்பெரு வெளினா அதுக்கு நிகழா வேற எதுவும் இல்ல. தனித்துவமான பிரம்மாண்டமான வெளி, தி யுனிக் கிரேட் ஸ்பேஸ். ஓகே. ஆனா தனிப்பற வெளினா அதையும் தாண்டின ஒரு நிலை. பரம்னா மேலான, எ டிரான்சிடென்டல் ஸ்பேஸ். நம்ம புலன்களாலேயோ மனசாலேயோ கற்பனை பண்ண முடியாத ஒரு தெய்வீக வெளி. ஓகே, அப்போ தழைத்திடு வெளி, காட்டிடு வெளிங்கிறது அந்த வெளியோட செயல்பாடுதல குறிக்குதா? மிகச்சரியா பிடிச்சிங்க. தழைத்திடு வெளினா அந்த வெளியிலிருந்து தான் எல்லா உயிர்களும் உலகங்களும் தோன்றி செழிக்குது. அப்ப அது ஒரு உயிரற்ற காலி இடம் இல்ல. கண்டிப்பா இல்ல. அது ஒரு படைப்பாற்றல் மிக்க ஜீவனுள்ள வெளி, எ கிரியேட்டிவ் ஃபர்டைல் ஸ்பேஸ். காட்டிடு வெளினா அதுதான் நமக்கு உண்மைய காட்டுற வெளி. நாம யாரு, இந்த பிரபஞ்சத்தோட ரகசியம் என்னன்னு எல்லாத்தையும் ஒரு கண்ணாடி மாதிரி நமக்கு காட்டுறது அந்த வெளிதான். ஒரு நிமிஷம். அப்போ நீங்க சொல்றத பார்த்தா வள்ளலார் இங்க ஒரு பெரிய விஷயத்த சொல்றாரு. நமக்குள்ள இருக்கிற அந்த சின்ன இதயம்ங்கிற தகர வெளியும் ரெண்டும் ஒண்ணுதான் சொல்றாரா? உள்ள தேடுறதும் வெளிய தேடுறதும் ஒரே பயணம் தானா? இதை விட சிறப்பா இது தொகுத்து சொல்ல முடியாது. இதுதான் அந்த ரகசிய படிக்கட்டோட ஒரு உச்சம். அந்த ஜோதிங்கிறது அந்த வெளியோட ஒரு பகுதி இல்ல இல்லையா? அந்த ஜோதியே அந்த வெளி. அந்த வெளியோட இயல்பே ஜோதி. ரெண்டையும் பிரிக்கவே முடியாது. சரி, இந்த ஜோதி ஒரு பிரம்மாண்டமான வெளின்னு புரியுது. அப்படி இருந்தா அதுக்கு ஒரு குறிப்பிட்ட இருப்பிடம்னு சொல்ல முடியுமா? ஆனா அடுத்த சில வரிகள் அதுக்கு இடம் சொல்ற மாதிரி இருக்கே. உதாரணமா, அகர நிலைப்பதி அருட்பெரும் ஜோதி. ஆமா, இது படைப்போட மூலத்துக்கே நம்மள கூப்பிட்டு போகுது. மூலத்துக்கா? ஆதான் எல்லா மொழிக்கும் எல்லா ஒளிக்கும் மூலம். அகரமுதல எழுத்தெல்லாம்னு வள்ளுவர் சொல்றதும் அதான். அந்த முதல் ஒலி, முதல் அசைவான ஆங்கிற நிலையில நிலையா பதிஞ்சு அங்கிருந்து எல்லாத்தையும் இயக்குற சக்தி தான் அந்த ஜோதி. இட்ஸ் தி சோர்ஸ் கோட் ஆஃப் கிரியேஷன். வாவ், கரெக்ட். சோர்ஸ் கோட், நல்ல ஊமை. ஆனா அத்திர அம்பலத்து, அச்சியல் அம்பலத்து, ஆரணச் சிறுபைன்னு சில இடங்களையும் சொல்றாரு. இதெல்லாம் நிஜமான இடங்களா இல்ல இதுவும் தத்துவ குறியீடுகளா? இதுவும் தத்துவார்த்தமான நிலைகள் தான். அம்பலம் சபைனாலே அது ஞான வழியை குறிக்கும். சிற்சபைனா அறிவு வெளி, a space of consciousness. அப்போ அச்சியல் அம்பலம்ல வர்ற அச்சியல்னா என்ன? அச்சுனா மையம். ஒரு சக்கரம் சுழலும் போது அதோட மையம் அசையாம இருக்கும்ல, அது மாதிரி. அச்சியல்னா அசைக்க முடியாத மாறாத அச்சு போன்றது. இந்த பிரபஞ்சமே சுழன்றாலும் அதன் மையமா மாறாம இருக்கிற அந்த ஞான சபையில அந்த ஜோதி ஒளிருது. ஓகே, அப்போ ஆரணச் சிற்சபை. ஆரணம்ங்கிற வார்த்தை கொஞ்சம் பழசா இருக்கே. ஆரணம்னா வேதங்கள். ரொம்ப பழமையான தமிழ் வார்த்தை. வேதங்கள் எல்லாம் போற்றி புகழ்ற அந்த சிற்சபையில அந்த ஞானவெளியில ஒளிர்கிறதா அந்த ஜோதின்னு சொல்றார். இதே மாதிரி ஆகாயத்தொள் அருட்பெருஞ்சோதின்னு ஒரு வரி வருது. இதுவும் நம்ம பேசின வெளி தத்துவத்தோட தொடர்புடையது தானே? நிச்சயமா. இத ரெண்டு விதமா பார்க்கலாம். ஒன்னு, நாம பார்க்கிற இந்த வானத்துல பிரகாசமா ஒளிருதுன்னு எடுத்துக்கலாம். ஆனா இன்னும் ஆழமா போனா ஆகாயம் பஞ்சபூதங்கள்ல ஒன்னு. ஆமா. அந்த பௌதீக ஆகாயத்தையும் தாண்டி ஒரு ஞான ஆகாசத்துல ஒரு மெட்டாபிசிக்கல் ஸ்பேஸ்ல ஒளிருதுன்னு எடுத்துக்கிறதா சரி. ஏன்னா அடுத்த வரியிலே அவர் எல்லா தத்துவங்களையும் தாண்டின நிலைய பத்தி பேச போறார். ஆமா, அதுதான் அடுத்த பகுதி. தத்துவாதீத அருட்பெருஞ்சோதி. இது கேட்கவே கொஞ்சம் கடினமா இருக்கு. தத்துவங்களை கடந்ததுன்னு அர்த்தமா? அதேதான். இங்க தத்துவங்கள்னா இந்த உலகத்தை உருவாக்குற அடிப்படை கூறுகள். நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், அதோட மனம், புத்தி, அகங்காரம்னு சைவ சித்தாந்தம் 36 தத்துவங்களா பிரிக்கும். ஓஹ், 36. நம்ம உடம்பு மனசு எல்லாமே இந்த தத்துவங்களோட விளையாட்டு தானே இல்லையா? ஆமா. அப்போ அதீதம்னா பியாண்ட், அதையும் கடந்து நிக்கிறது. எக்ஸாக்ட்லி. அதெல்லாம் கடந்து நிக்கிறது. அந்த ஜோதி இந்த 36 தத்துவங்களுக்குள்ள அடங்காது. அதால வரையறுக்கப்படாது. சுருக்கமா சொல்லணும்னா, நாம இந்த உலகத்தை புரிஞ்சுக்க பயன்படுத்துற எந்த விதிகளுக்கும் அது கட்டுப்படாத ஒரு நிலை. இட்ஸ் பியாண்ட் த ரூல்ஸ் ஆஃப் த கேம். ஆமா. இது ஒரு மிக உயர்ந்த நிலைய சொல்லுது.
இப்போ கடைசியா இந்த தொகுப்புல இருக்கிற ஒரு வரி காரண காரியம் அருட்பெருஞ்சோதி. இதுதான் இதுவரைக்கும் நாம பேசின எல்லாத்தோட சாராம்சம் மாதிரியும் எனக்கு தோணுது. நீங்க சொல்றது 100க்கு 100 சரி. இதுதான் முழுமையான தத்துவ பார்வை. இந்த உலகத்துல நடக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும், அதாவது எஃபெக்ட்டுக்கும் ஒரு காரணம், காஸ் இருக்கு. ஆமா, மரம்னா விதை காரணம். கரெக்ட். இந்த காரண காரிய சங்கிலிய பின்னாடியே போயிட்டே இருந்தா எல்லாத்துக்கும் ஒரு முதல் காரணம்னு ஒன்னு இருக்கணும் இல்லையா? தி ஃபர்ஸ்ட் காஸ். ஆமா, இருக்கணும். அதுதான் இந்த அருட்பெருஞ்சோதின்னு சொல்ல வர்றார். ஆமா, ஆனா வள்ளலாரோட பார்வை அதோட நிக்கல. அதுதான் இன்னும் பெரிய ஆச்சரியம். அப்படியா? அந்த ஜோதி தான் முதல் காரணம். ஆனா அதனால உருவான விளையுமோ, அதாவது காரியமோ அதே ஜோதிதான் சொல்றார். இருங்க, இது கொஞ்சம் தலை சுத்துது. காரணமோ அதுவே, காரியமோ அதுவேனா, அப்ப நம்மள உருவாக்குனதும் அதுதான், நாமளும் அதுதான் அர்த்தமா? கிட்டத்தட்ட அப்படிதான். இது எப்படி சாத்தியம்? செங்கல் தான் காரணம், வீடு காரியம். செங்கலும் வீடும் ஒன்னாக முடியாதே. உங்க உதாரணம் சரி. ஆனா இன்னொரு உதாரணம் பார்க்கலாம். தங்கம்தான் காரணம், அதிலிருந்து செய்யப்படுற நகை காரியம். ஆனா நகையில என்ன இருக்கு? தங்கம் தான் இருக்கு. அதே மாதிரி அந்த அருட்பெருஞ்சோதி தான் பிரபஞ்சங்கிற காரியத்துக்கு காரணம். ஆனா அந்த பிரபஞ்சம் முழுக்க பரவி அதோட ஒவ்வொரு அணுவிலும் காரியமா வெளிப்படுறதும் அதே ஜோதிதான். அதுவே விதை, அதுவே மரம், அதுவே அலை, அதுவே கடல். அப்போ இந்த பிரபஞ்சம் அந்த ஜோதியால் உருவாக்கப்பட்டது இல்ல, இந்த பிரபஞ்சமே அந்த ஜோதியின் வெளிப்பாடே. இது சரியா? பெர்ஃபெக்ட். இதுதான் சரியான புரிதல். ஆக, இன்னைக்கு நாம பார்த்த இந்த சில வரிகள் மூலமா அருட்பெருஞ்சோதிங்கிறது வெறும் ஒளி இல்ல, அது நிரந்தரமான உண்மை, முழுமையான அறிவு, எல்லையில்லா ஆனந்தம். அதுவே மரணமில்லா நிலை. ஆமா, அது நமக்குள்ள இருக்கிற இதய வெளியாகவும் பிரபஞ்சத்தையே உள்ளடக்கிய பெருவெளியாகவும் இருக்கு. அது படைப்பின் மூலமான அகரத்துல இருக்கு, எல்லா தத்துவங்களையும் கடந்து நிக்குது. கடைசியா அதுவே இந்த பிரபஞ்சத்தோட காரணமாவும் காரியமாவும் இருக்கு. இது ஒரு முழுமையான பார்வை. ஆமா. இது ஒரு வரிசையான படிகள் மாதிரி. ஜோதியோட குணம் என்ன, அது எங்க இருக்கு, அது எப்படி செயல்படுது, அதோட கடந்த நிலை என்னன்னு ஒவ்வொன்றா நமக்கு அறிமுகப்படுத்தி ஒரு ஆழமான தத்துவ பயணத்துக்கு இந்த வரிகள் நம்மள அழைச்சிட்டு போயிருக்கு. இந்த உரையாடலை முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு சிந்தனை. இந்த வரிகள் ஜோதிய திரும்ப திரும்ப வெளியோட தொடர்பு படுத்துது. அது படைக்கிற வெளி, உண்மைய காட்டுற வெளி, தனிப்பெரும் வெளி. ஒருவேளை நாம வெளியில தேடுற அந்த பரம்பொருள் எங்கேயோ இருக்கிற ஒரு பொருள் இல்லாம, அதுவே நமக்குள்ளேயும் நம்ம சுத்தியும் இருக்கிற இந்த வெளியாகவே இருந்தா, நீங்க உங்களையும் இந்த உலகத்தையும் பார்க்கிற விதம் எப்படி மாறும்? இந்த எண்ணத்தோட இன்றைய அலசல நிறைவு செய்வோம்.